போய் பார்த்தோம், நாச்சோஸ் இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பாடான்னு யோசிச்சா சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்கா. நல்லா இல்லைன்னா வாங்க மாட்டோம். நல்லா இருக்குன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல. பானிபூரி, நாச்சோஸு, தண்ணி, பர்கரு. ஒரு பர்கரு அவங்க வந்து வைரலாக தான் இருந்தாங்க டிக்டாக்ல. ஐயோ, அந்த பர்கரை நம்பி நான் தான் ஏமாந்துட்டேனான்னு எனக்கும் தெரில. ஏன்னா அவங்களோட பேஜ் நான் அந்த அளவுக்கு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ பண்ணல. ஸோ எனக்கு மேபி அவங்க சொல்லியிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது தைப்பூசம் அன்னைக்கு பர்த்டே கிட்ட அவங்க கடை போட்டிருப்பாங்க, நாங்கள் இந்த மெனு தான் வச்சிருப்போம்னு அவங்க சொல்லியிருந்தாங்களா கூட எனக்கு தெரியாதனால நான் அப்படி கூட நான் பூத்தாவாயிருக்கோம். அவங்க போட்டிருந்தது ரெண்டு இதுதான். ஒன்று ஷவர்மாவா ரேப்பா தெரில, அப்புறம் நார்மல் ஏதோ வெஜ் பர்கரா சிக்கன் பர்கரா தெரில. இது ரெண்டு தான் இருந்துச்சு. நான் இவங்களோட வித்தியாசமான பர்கர் சாப்பிட தானே வந்து இதுதான் சாய்ஸா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தைப்பூசம் அன்னைக்கு பர்த்டேல இவங்க இந்த கடையை போட்டிருப்பாங்க, இந்த மெனு தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த தைப்பூசம் அன்னைக்கு கடை போடுறாங்களே, அது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஐடியா, எனக்கு ஞானமாச்சு. திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, பானிபூரி எனக்கு பிடிக்கும். ஆனால் அந்த பானிபூரியில் சீஸு, சாஸு, கோழி, சாக்லேட்டு, ட்ரிசிலிங்கு, வெண்ணிலா விட்டா ஐஸ்கிரீமே வச்சிருவாங்க போல இருக்கு. இது இவ்வளோ போட்டாங்களே, எனக்கு அதுதான் பிடிக்கல. பானிபூரினா பூரி அவங்க செஞ்ச அந்த கிழங்கு அதில் போட்டு அந்த மின்ட் வாட்டரா அதில் முக்கி நம்ம தந்து அது ஒரு வாய், அதுதான் பானிபூரி. புதுசாக செய்கிறேன்னு சொல்லி புதுசாக செய்கிறாங்க தான், ஓகேலா, புது இன்வென்ஷன் தான், அதுக்குன்னு ஏன் இவ்வளோ போறீங்க? அப்புறம் அந்த வேலை இந்தியாவில் வேலை செய்கிற நார்த் இந்தியாக்காரன் சத்தியமாக மலேசியாவுக்கு வந்தானா அவன் அழுதுருவான். அப்புறம் அவன் பிஸ்னஸ் டெவலப் பண்ணிடுவான் மலேசியாவுக்கு வந்துட்டு. ஏன்னா அங்கே ஊரில் பானிபூரி செட்டு 5 ரூபா. எவ்வளோ வேலை குறைவு தருமா மலேசியா காசுக்கு மாற்றினா? லிட்டரலி வெறும் 5 ரூபாய்க்கு சாப்பிட்ட பானிபூரி இந்தியாவில், அதே பானிபூரி மலேசியாவில் சாப்பிட்டா 10 வெள்ளி, 5 வெள்ளி, 20 வெள்ளி, 24 வெள்ளின்னு போட்டு தாக்கிடுறாங்க. அவங்களோட இன்கிரீடியன்ஸோட விலை அந்த காசையும் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் விலை போடுறீங்க, சரி. ஆனால் அது भैया आपका पानी पूरी प्राइस है हियर इन मलेशिया है आता ஹை மேரா ஹை. அதுக்கப்புறம் குனாஃபா. ஐயா, எனக்கு அது சுத்தமாக எதாவது அராப்புக்காரன் அதை வந்து குனாஃபா, அதுக்குள்ள சீஸு, அது மேலே அந்த நூலா என்னும் அது பேர் தெரியல. நான் சத்தியமாக நிஜமாவே வாட்டி பார்க்கும்போது அது மீஹோன்னு நான் கூட நினச்சேன், சரி நம்ம கூட செய்யலாமா, மீஹோனை போட்டு எடுத்தா வந்துட போகுது அப்படின்னு ரவுண்டா அப்படின்னு. ஆனால் அது மீஹோன் இல்லை, அது வேற என்னமோ. ஆனால் அது உள்ளே இருக்கிற சீஸு, அது மேலே போட்டிருக்கேன் அந்த பிஸ்தாச்சியோ பவுடரா தெரில, அதை வெட்டி சாப்பிட்றது, அப்புறம் அந்த சுகர் ட்ரிசிலிங்கா தெரியல, அதுதான் வந்து குனாஃபா. ஆனால் சாக்லேட்டு அப்படியே அதில் ஊற்றி, அப்புறம் ரெட் வெல்வெட் ஃப்ளேவருக்காக அதை கரைச்சி ஊற்றி, பிஸ்தாச்சியோ ஊற்றி. நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா அப்படிதான் ஊற்றுவாங்க. யூசி அடிக்கடி எவனும் சாப்பிட போகிறது இல்லை, ஏன்னா அடிக்கடி சாப்பிட்டா செத்துருவோம். அது ஒன்று. அதுக்குள்ள ப்ரைஸும் மேபி குனாஃபா இஸ் எக்ஸ்பென்சிவ் இன் அரப் டூ, ஐ டோன்ட் நோ. So now let's talk about இது ஒரு ஃபன்னான ஒரு ஃபன்னா பேசுவோமே இந்த விஷயத்த. நம்ம புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சோன்னா சாப்பாடு விஷயத்தில் கண்டிப்பாக ஓடும். ஓகே, சும்மா உட்காந்துக்கிட்டு பிஸ்னஸ் ஐடியா பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு இது தோணுச்சு. நான் சும்மா யோசித்தேன் ஒரு டைம் பாஸ்க்கு, அதாவது என் மூளை கொஞ்ச நேரத்துக்கு டைம், அதாவது ஹாபின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சும்மா ஹாபிக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் பிஸ்னஸ் ஐடியாவை. பிஸ்னஸ் ஐடியா என்னன்னா, இது ஒரு மீமா நான் பார்த்தேன். பேக்க காசு ஒரு மாதிரி தான் இருக்கும். சீஸி முறுக்கு, சாக்லேட் அச்சு முறுக்கு, பிஸ்தாச்சியோ
அதிரசம், hear me out. இப்ப கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்குல்ல, கன்றாவியா இருக்குல்ல கேட்கறதுக்கு அந்த காம்பினேஷனு. ஆனா அது எப்படிதான் இருக்கும் அப்படின்னு கூட டேஸ்ட் பண்றதுக்கு ஆளுங்க கண்டிப்பா வருவாங்க. சீசி முறுக்கு, who cares? Everything is evolution, everything is கண்டுபிடிக்கிறான். இந்த பிசினஸோட மெயின் பாயிண்ட் இஸ் கியூரியாசிட்டி கஸ்டமர்ஸ்க்கு வரும். இது எப்படிதான் இருக்கும். You see, sounds crazy, sounds too disgusting to even hear about முறுக்கு, அச்சு முறுக்கு பிளஸ் சில்லி சாஸ், மயோனீஸ், கோழி அப்படின்னு தோணுது இல்ல? ஆனா நாச்சோஸ்க்கு அப்படி தோணல. வாட் பீட்ஸ் த கியூரியாசிட்டி இஸ் திஸ் இஸ் மை சாய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் கில் பண்ணும் கியூரியாசிட்டின்றது சில பேருக்கு தான் வரும், எல்லாருக்குமே வராது. இப்போ நான் சில பேருக்காக தான் கடை திறந்துருக்கேன்னா, ஆமா, ஏன்னா அந்த சில பேர் தான் என்னோட பிஸ்னஸ் டார்கெட். இவங்கனால தான் என் பிஸ்னஸ் ஓடுன்னு நம்புறேன். ஏன்னா இவங்க இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லுவாங்க, நல்லா தானே இருக்கு, நல்லா தான் இருந்துச்சு, நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான். இதுதான் இது. திஸ் இஸ் வாட் ஐ சே த மெயின் பிஸ்னஸ். நானும் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சுன்னாங்கன்னா என் பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் ஐடியா ஓடும். கடைக்காரன் சொன்னால் நம்ப மாட்டாங்க, கடையில் வேலை செய்கிறவங்க சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆனால் அந்த கடைக்கு வந்த கஸ்டமர் வெளியில் போய் சொன்னால் நம்ப கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ அவங்க சொல்கிற ஆள் கூட அவங்களுக்கு எனக்கு அது டேஸ்டே பண்ண வேணாம், அது நல்லா இருக்கா நீயே வச்சுக்கோ, எனக்கு அது வேணாம் அப்படின்றாங்க. பார்த்தீங்களா? ஓகே, யோர் சாய்ஸ். அதே மாதிரி எல்லாரும் யோசிப்பாங்களா? கிடையாது. 90% is not going to say this is my choice and 90% is not going to say I'm like curious to try this. 50-50 தான் இருக்கும், இல்ல 60-40 தான் இருக்குமே தவிர there is no high bars of this. So ஓடும். நான் ஸ்டூபிடா பேசுறேன்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம், பட் இதுவும் ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஐடியா தான். இப்படிலாம் அசிங்கமா இருக்குன்னு யோசிக்கிறேன். நீங்க குனாஃபால அள்ளி ஊத்தான் சாக்லேட்டு, அது உங்களுக்கு ஒரு விஷயமா தெரியல. பானிபூரியில சாக்லேட்டை போட்டு சாக்லேட்டை போட்டு ட்ரிசலிங்கை பண்ணி, அதுக்கப்புறம் இன்னொரு பானிபூரியில் சாஸை ஊற்றி கோழியை வச்சு, நாச்சோஸில் அது ஒரு ஐட்டம் சொல்லி சாஸை ஊற்றி கோழியை வச்சு பண்ணுற பிஸ்னஸ்ஸே ஓடுதுன்னா, இப்படி ஒரு புது ஐடியாவை நான் கிரியேட் பண்ணுறதுல என்ன இருக்கு? ஸோ தைப்பூசத்தை பற்றி நேற்று கொஞ்சம் தைப்பூசத்தை பற்றி பேசினேன். இன்னைக்கு பிஸ்னஸ் ஐடியாக்குள்ளே போந்துட்டேன். தைப்பூசம் பிஸ்னஸ் ஐடியாஸ். இந்த தைப்பூசம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கட்டும். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் சேகா ஷெர்வின். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.